Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஆழியார் டேம். இத பத்தின ஒரு டீடைலான வீடியோ தான். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா Subscribe பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. கோயம்புத்தூர்லேருந்து 65 கிலோமீட்டர் தூரத்தில் வால்பாறை போகிற வழிக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடம் தான் ஆழியார் டேம். கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற ரூட்டில் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த டிரைவிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வால்பாறை போகணுன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஸோ வால்பாறை போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தா அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்த இடம் தான் இந்த ஆழியார் டேமு. ஸோ டேம் கிட்ட வந்தாச்சு. இங்கே ஒரு பார்க்கும் இருக்குது பக்கத்துலேயே. பார்க்கிங்கை தேடிட்டுருக்கோம். ஸோ பார்க்கிங் போட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். சுற்றி நிறைய கடைங்கள்லாம் இந்த ஏரியாவில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வண்டி பார்க் பண்ணியாச்சு. பார்க்கிங்க்கு 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் என்ட்ரி டிக்கெட்டே வெறும் 5 ரூபீஸ் தாங்க. ஸோ ஒருத்தருக்கு 5 ரூபீஸ் என்ட்ரி டிக்கெட்டு. கேமரா இல்லை நீங்கள் மொபைல் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 20 ரூபீஸ் நீங்கள் இங்கே பே பண்ணணும். இந்த இடத்துக்கு அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் பிடிச்சிட்டு வந்து பொரிச்சு தருவாங்க. உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா அதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. உள்ளே வந்தாச்சு. ஸோ 2 பேர் நாங்கள் போனோம். 2 டிக்கெட் 10 ரூபீஸு ப்ளஸ் மொபைலுக்கு 20 ரூபீஸ் ஆச்சு. டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே நடந்து மேலே போகலாம். அங்கங்கே வாட்டர் ஸ்னோப் மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பார்க் என்னமோ நான் ரொம்ப குட்டியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ பெரிய இடம் இருக்குது அப்படின்ட்டு. வியூ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த டேமில் இருந்து ஒரு தண்ணி போகிறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு வழி செட் பண்ணியிருந்தாங்க. இங்கே நின்று இந்த தண்ணியோட சத்தத்தை கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. சில விஷயங்கள் எல்லாமே நம்ம தனியாக, அதாவது வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை கேட்கும்போது அப்படியே மனசுக்கு இதமாக இருக்குன்னுவாங்க இல்லைங்களா, அது இந்த இடத்துல நான் கொஞ்சம் உணர்ந்தேன். இங்கேருந்து இப்போ நம்ம கொஞ்சம் மேலே நடந்தால் டேமோட டாப் வியூக்கு போயிடலாம். ஸோ இப்போ டாப் வியூ வந்தாச்சு. பொள்ளாச்சி எதுக்கு ஃபேமஸோ இல்லையோ, டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதை விட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நிறைய படத்தில் இந்த இடத்த காட்டியிருப்பாங்க. அங்கே மலையில் ஒரு சின்னதாக ஒரு கோடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது வால்பாறை போகிறதுக்கான ஒரு ரோடு. அங்கேருந்து இதோட வியூ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டேம் இருக்குது. இந்த டேமுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வியூ வந்து ஒரு வியூவாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம இந்த டேமை பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி 2வது விஷயம் மலை. 3வது விஷயம், ஒரே நிமிஷம் நீங்கள் அப்படியே இப்படி நம்ம திரும்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன், பொறுமையாக அப்படியே டர்ன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே குட்டி குட்டியாக மரம் இருக்கும். அதுக்கு பின்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போய் பார்க்கும்போது பார்த்தா நிறைய மரம் இருக்குங்க. இப்போ அந்த டேமோட இப்போ நான் மேலே இந்த இதில் நிற்கிறேன். இங்கேருந்து இப்போ கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் குட்டியாக போகிறவே நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் நம்ம மேலே ஏறி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சூப்பராக இருக்குது வியூ. இந்த சைடு வந்து இந்த வாட்டர் வே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சுற்றி மலை. இந்த மலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஒரு மலைக்கு பின்னாடி இன்னொரு மலை அப்படின்ற மாதிரி ஒன்றன் பின் ஒன்றாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அது பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரே கண்டினியூட்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. எங்கேயுமே ஒரு இடத்துல கேப் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இது. இயற்கையை நீங்கள் நல்லா ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பொறுமையாக உட்காந்து அப்படியே சிலுன்னு காற்று வாங்கிட்டு இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இடத்தையும் நீங்கள் சூப்பராக ரசிக்கலாங்க. நாங்கள் போனப்போ கிளைமேட்டும் நல்லா சூப்பராக இருந்தது. 11 மணி மாதிரியாக தெரியுது. சூரியன் பாருங்கள், சூரியனே தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. உங்களோட வீக்கெண்டை உங்களோட ஃபேமிலியோ இல்லை வந்து கிட்ஸோடையோ இல்லை நீங்கள் தனியாக அதாவது பேச்சுலராக வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அப்படியே இதமான ஒரு சூழல் வரும் கண்டிப்பாக. ட்ரோனோட வியூ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ட்ரோனை கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றினா எவ்வளோ சூப்பராக இருக்கும். லைட்டாக ஹைட் ஏற்றி பார்க்கலாம் இருங்க. ஸோ இப்போ பாருங்கள் இதோட வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு பின்னாடியே அப்படியே இன்னொரு மலை. இங்கே கீழே இருக்க பில்டிங் பிங்க் கலரில் ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து
சின்னத்தம்பி படத்தில் காட்டின அந்த பில்டிங். சின்னத்தம்பி படம் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, அதுக்கப்புறம் நிறைய படம் எடுத்துட்டாங்க அங்கே. எனக்கு மைண்டில் இருக்குது அந்த படம் தான். அந்த மலையிலலாம் பாருங்களேன், அப்படியே மேகமூட்டம் அப்படியே வந்து சூப்பராக அப்படியே கவர் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி வியூலாம் வந்து செம்ம சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. உண்மையாக உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் வால்பாறை போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் செல்வா.